வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று இஸ்ரேல் சென்றடைந்தார். டெல் அவிவ் விமான நிலையத்தில் அவருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேட்டன்யாகு, அவரது மனைவி திருமதி சாரா நேட்டன்யாகு விமான நிலையத்திற்கு நேரில் சென்று பிரதமர் திரு மோடியை வரவேற்றனர். இந்த வரவேற்பு குறித்து தமது சமூக ஊடக பதிவில் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துள்ளார். 8ஆம் வகுப்பு NCERT பாடப்புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் என்பது பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருப்பதை உச்சநீதிமன்றம் இன்று தானாக முன்வந்து விசாரித்தது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இதுகுறித்து இன்று விசாரணை செய்தது. இந்த விவகாரம் மிகவும் கவலைக்குரியது என்றும் நீதிபதிகள் அமர்வு தெரிவித்தது. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் நேரடி பண பரிமாற்ற திட்டத்திற்கு மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயத்தை அறிமுகப்படுத்தும் விழா நாளை புதுச்சேரியில் நடைபெறுகிறது. கம்பன் கலையரங்கில் நாளை காலை 10:30 மணி அளவில் நடைபெறும் விழாவில் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கலந்து கொண்டு டிஜிட்டல் நாணயத்தை அறிமுகப்படுத்துகிறார். இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். புதுச்சேரியில் இரவில் குளிர், பகலில் வெயில் என மாறுபட்ட பருவநிலை காணப்படுவதால் வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது என்றும் இதற்கு சுயமாக மருந்து எடுத்துக்கொள்வதை தவிர்த்து மருத்துவர்களின் ஆலோசனைப்படியே மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என்றும் புதுச்சேரி சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாளை முதல் 3 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.